நடிகர் விஜய் தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் சூட்டியுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியான நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் அவருக்கு சில அறிவுரைகளை கூறியுள்ளார். அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை கடந்த ஆண்டு முதலே விஜய் தொடங்கினார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய கட்சி தொடங்கியுள்ள செய்தியாளர்களிடம், தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். தொடங்கும் போது இருக்கும் ஆர்வமும் ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்தது என்றால் யார் வேண்டுமானாலும் வெல்லலாம். அதில் தம்பி விஜய் மட்டும் விதிவிலக்கு இல்லை. தொடர்ச்சியாக நின்று கொண்டே இருக்கணும். நான் பலமுறை தோற்றிருக்கிறேன். இந்த தேர்தல் இல்லை என்றாலும் அடுத்த தேர்தலில் நான் நிற்பேன் என்று போய்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு இருக்கும் அரசியல் சூழலில் ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்களித்து வென்று நாட்டை ஆட்சி செய்வது என்பது சரித்திர புரட்சியாகிவிடும். ஆனால் வெகுவான மக்களையும் நாம் ஈர்க்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்களுக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. இதனால் மண்ணை வெல்வதற்கு முன் மக்களின் மனதை வெல்ல வேண்டும். மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக நெருங்கி செல்ல வேண்டும். இது ஒரு நாளில் 2 நாளில் நடந்துவிடாது. 10 ஆண்டுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் அதை செய்ய முடியும். தம்பி அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சீமான் விஜய்க்கு அறிவுரை கூறினார்.